அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் கடகம்னாலே நீங்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே இருக்க எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க, அதை ஒட்டி இந்த மாதத்தில் நமக்கு எப்படிப்பட்ட நட்பலன்களோ கடுபலன்களோ நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் இந்த மாதம் எப்படி இருக்குது. ஸோ அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. கையில் பணம் தனம் இருக்கும், பொருள் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு மணி ரொட்டேஷன் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்களும் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கோச்சாரத்தில் சனியும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று யார்கிட்டையாவது நம்ம பணத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, அல்லது இழக்க வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது யாருக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள், இதுவும் இந்த மாதம் நமக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் 9ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறும். நீங்களும் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. இது எல்லாமே 9ஆம் தேதிக்கு அப்புறம். 9ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் படிப்பதற்கான வாய்ப்புகள், இதுக்கான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உருவாகும். ஃபர்தராக நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. இது எல்லாமே நடக்கும். உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, இது எல்லாமே ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆக ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், தூக்கமில்லாத காரணங்கள், இது எல்லாமே இருக்கும். இதிலிருந்து நீங்கள் இந்த மாதம் 9ஆம் தேதிக்கு அப்புறம் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள், உங்களை அறியாத நிம்மதி, சந்தோஷம், இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆக 9ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அந்த ட்ராவல் உங்களுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, 9ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது வீடு மாறணும், இடம் மாறணும் அப்படின்னா மாறலாம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதங்கிறது பங்குனி 18ஆம் தேதியிலேருந்து சித்திரை 17ஆம் தேதி வரைக்கும் 2 தமிழ் மாதங்களை கொண்டது. ஆக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அது எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள், இதெல்லாமே ஏப்ரல் 9க்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸான விஷயங்கள். ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க தாராளமாக வாங்கலாம். குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி செவ்வாய், உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் ஏதாவது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருள் வாங்கினீங்கன்னா இன்னுமே விசேஷம். இந்த மாதத்தில் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள், ஒரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் உங்களுக்கு சனியால் காதல், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, இது உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது. ஆல்ரெடி ஏதாவது லவ் அஃபேரில் இருந்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில்
உங்களுக்கு ரொம்ப நாளாக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா ஆரம்பத்தில் பிரச்சனைகள் உண்டு, ஆனால் இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். அரசியலால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதம் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று இருக்கும். அதில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங்கில் பண்ணுறது அல்லது ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆரம்பத்தில் உங்கள் பணம் லாக் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் இறுதியில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது லாட்ரி வாங்கணும், ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் வேலையில் பெரிய லெவலில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கம்பெனி மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாறுங்க. வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க போடுங்க. அதுக்காக வேலை இல்லாமல் இல்லை, நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியம் உங்களுக்கு லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்திங்கன்னா சுமார், வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்திங்கனாலும் நார்மலாக இருக்குது. வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்திங்கன்னா பரவாயில்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. பின்னாடி நீங்கள் பெரிய லெவலில் வட்டி கட்டணும். காரணம், நீங்கள் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சனி பகவான், அஷ்டம சனி, அது நம்மளை வாழ்க்கையில் கஷ்டம், அது வட்டி கட்டுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். எதுவும் பாஸ்போர்ட்டுக்கோ விசாக்கோ தான் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக அப்பாவால் ஏதாவது காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்பாவால் நமக்கு நன்மைகள் உண்டு. நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள், அவருடைய அன்பு ஆதரவு நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனத்துக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகனை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, பைரவருடைய தரிசனம், குறிப்பாக ஆஞ்சநேய பகவானை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறையும். இறையருளால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.